மார்கழி மாதம் என்றாலே நம் அனைவரது நினைவிற்கு வரும் முதல் நபர் ஆண்டாள். மதுரைக்கு அண்மையில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் விஷ்ணுசித்தர் என்னும் அந்தணர் வசித்து வந்தார். இந்த அந்தணர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அரங்கநாதர் கோயிலுக்கு மலர் மாலைகளை தொடுத்து தருவதை தனது கடமையாக கொண்டிருந்தார். ஒரு நாள் மலர்களை பறிக்க சென்ற பொழுது ஒரு துளசி செடியின் கீழ் குழந்தை இருப்பதை கண்டார். தனக்கு குடும்பம் எதுவும் இல்லாத காரணத்தால் தனக்கு கடவுள் கொடுத்த குழந்தை என நினைத்து கோதை என பெயர் வைத்து தன் குழந்தையாக வளர்த்து வந்தார். இளம் வயதிலேயே தனக்கு தெரிந்த சமயம் சார்ந்த கருத்துக்கள் மற்றும் தமிழ் மொழி போன்ற அனைத்தையுமே விஷ்ணுசித்தர் கோதைக்கு சொல்லிக் கொடுத்தார். இதனால் கோதை இளம் வயதிலேயே கண்ணன் மீது மிகுந்த பக்தி உணர்வு கொண்டவராகவும் தமிழில் நல்ல திறமை கொண்டவராகவும் இருந்தார். சிறு வயதிலே கண்ணன் மீது இருந்த அளவற்ற அன்பு காரணமாக அவரையே மனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தையும் வளர்த்து கொண்டார். தன்னை கண்ணனின் மணப்பெண்ணாக நினைத்து பாவனை செய்து வந்தார். கோயிலில் இறைவனுக்கு அணிவிப்பதற்காக விஷ்ணுசித்தர் தொடுத்து வைத்திருந்த மாலைகளை ஒவ்வொரு நாளும் தன் தந்தைக்கு தெரியாமல் அணிந்து கண்ணனுக்கு ஏற்றவளாக தான் இருக்கிறோமா என்று கண்ணாடியில் பார்த்து மகிழ்ந்து பின்னர் திருப்பி கொண்டு போய் வைத்து வந்தார். இதனால் கோதை சூடிய மாலைகளையே இறைவனுக்கு சூட்டப்பட்டன. ஒரு நாள் இதனை அறிந்து கொண்ட விஷ்ணுசித்தர் கோதையை கடிந்து கொண்டார். இவள் சூட்டிய மாலைகளை ஒதுக்கிவிட்டு புதிய மாலைகளை தொடுத்து இறைவனுக்கு அணிவித்தார். அன்று இரவு இறைவன் அவரது கனவில் தோன்றி கோதை அணிந்த மாலைகளை தனக்கு உவப்பானவை என்றும் அவற்றையே தனக்கு சூட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதனாலேயே சூடிக்கொண்ட சுடற்கொடி என்ற பெயரில் இறைவனையே ஆண்டவள் என்று பொருளில் ஆண்டாள் என போற்றப்பட்டாள். கோதை மணவயதை அடைந்த பின்னர் அவளுக்காக வரன்களை பார்த்த பொழுது வரன்களை மறுத்து விட்டாள். ஸ்ரீரங்கம் கோயிலில் உறையும் இறைவனையே மணக்க விரும்புவதாக கூறினார். இதனால் என்ன செய்வதென்று அறியாது கவலையில் இருந்தார் விஷ்ணுசித்தர். அவருடைய கனவில் தோன்றிய இறைவன் கோதையை மணப்பெண்ணாக அலங்கரித்து திருவரங்கம் கோயிலுக்கு அழைத்து வருமாறு கூறினார். விஷ்ணுசித்தர் கோயிலுக்கு கோதையை அலங்கரித்து அழைத்து சென்றார். கோதை கோயில் கருவறைக்குள் சென்று இறைவனுடன் கலந்து விட்டார். விஷ்ணுசித்தர் என்ன செய்வதென்று தெரியாது கண் கலங்கினார். பின் அரங்கநாதர் ஆண்டாளுடன் தோன்றி விஷ்ணுசித்தா, கலங்காதே, உனக்கு மகளாக இருந்தது மகாலட்சுமி தான். உன்னிடமிருந்து பாமாலைகளையும் திவ்ய பிரபந்தமும் நேரில் காண வேண்டும் என்பதற்காக உனக்கு மகளாக வளர்ந்தாள். இனி நீ பெரியாழ்வார் என்ற பெயர் பெற்று உனது பணிகளை தொடர்ந்து செய்து வா என்று கூறினார். நன்றி.